பார்வதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோன் மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிம்மராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஆனி மாத கிரகநிலை ஆராயும் போது வருகின்ற 2025 ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 2025 ஜூலை மாதம் 16ஆம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டம் தான் ஆனி மாத அமைப்பு, ஆனி மாதங்கள் உருவாகக்கூடிய தமிழ் மாத அமைப்புன்ற விதிங்க. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படி இருக்க போகுது, இது சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்பாக ஒரு சில கண்ணோட்டம் என்னன்னாக்கா, இந்த ராசியின் குணாதிசயங்கள், இவரின் பிஹேவியர் பற்றி ஒரு சில விஷயங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது சிம்மராசி என்பவர்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்பொழுதுமே தலைமை பண்பு வகிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. எதையுமே தான் முன்னிருந்து செய்யணும், தனக்குன்ற மதிப்பு மரியாதைகள் கிடைக்கணுன்ற இயக்கத்தோடு இருப்பாங்க. ஆனால் அதே வேளையில் அந்த விஷயங்கள் கிடைச்சதுனாக்கா செவ்வனே செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஏன்னா இது அதிகார கிரகம் பெற்ற ஒரு கிரகம்னா சூரியனை மையப்படுத்தி தான் அனைத்து கிரகங்களும் சொல்லிட்டு வருகின்றது. அப்போ சிம்மராசியில் பிறந்த எல்லாருமே பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் அதிகார பதவிகளில் இருக்கிறத பார்க்க முடியும், அதிகார தோரணைகள் இருக்கிறத பார்க்க முடியும். எதையுமே எவ்வளோ பெரிய உயர்ந்த மனிதர்களாக இருந்தாலும் தப்பு செய்தவராக இருந்தால் அதை தட்டி கேட்கக்கூடிய முதல் நபர்களாக இருப்பாங்க. அதே வேளையில் ரொம்ப இரக்க குணமும் இவங்ககிட்ட இருக்கும். யாருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டப்படுறாங்கன்னா உடனே இறங்கி அவங்களுக்கு ஒரு சில உதவிகள் செய்யக்கூடிய மனப்பக்குவம் கொண்ட ஒரு நபர்களாக இருப்பாங்க. இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க எப்போதுமே ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டங்கள் கொண்டவங்களாக இருப்பாங்க. தெய்வீக வழிபாடுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தெய்வத்தின் மேலே நம்பிக்கைகள் அதிகமாக உள்ள ஒரு நபர்களாக இருப்பாங்க. அப்போ இவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த அதிகார தோரணையும் அதிகார பதவிகளும் உள்ள இந்த ராசின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த நபர்களுக்கு கடந்த 2018ஆம் ஆண்டு என்னைக்கு தொடங்குனதுன்னு குறித்து வச்சுக்கோங்க. அப்போ சிம்ம ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் 2018ஆம் ஆண்டு என்னைக்கு தொடங்குனதோ அன்றைய தேதியிலிருந்து 2025 மே மாதம் 18ஆம் தேதி காலகட்டம் வரலும் இவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இறக்கங்களை சந்திச்சுட்டாங்கன்னு சொல்லணும். இவங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா இறக்கங்கள் அப்படின்னாக்கா அதை சொல்லி மாளாது. இவங்களாம் 4 பேர்த்துக்கு முன் உதாரணமாக இருந்த ஒரு நபர்களாக இருந்திருப்பாங்க. எந்த ஒரு காரியத்தையும் பார்த்தீங்கன்னா கணக்கச்சிதமாக குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதை செய்து முடிக்கணும்னு திட்டமிட்டு செய்யக்கூடிய நபர்கள். ஆனால் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் 2018 என்னைக்கு தொடங்குனதோ அந்த நேர காலகட்டத்தில் இன்றைய நேர காலகட்டம் வரலுமே குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது, மன சந்தோஷங்கள் கிடையாது. எடுத்த காரியத்தில் தடைகள், தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள், இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை இந்த சிம்மராசி என்பவர்கள் வாழ்க்கையில் அனுபவித்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் உண்மைங்க. ஏன் சார் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை அப்படின்ற ஒரு கேள்விக்கு பலன் சொல்லணும் அல்லவா? அதுக்கு காரணம் என்னன்னாக்கா கேது பகவான் அந்த சுபகிரக வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசு வீட்டில் என்னைக்கு கேது பயணித்தாரோ அன்றைய தேதியிலிருந்து இந்த தேதி காலகட்டம் வரலுமே கேதுவின் பிடியில் இந்த குரு பகவான் மாட்டிகிட்டு இருந்தாருங்க. அதாவது இந்த சிம்ம ராசிக்கு முதல் தரமான யோகாதிபதி குரு பகவான். அப்போ இந்த குரு பகவான் கேது பகவான் கவ்வி பிடித்த ஒரே ஒரு காரணத்தினால் இந்த யோகங்கள் எல்லாமே அனுபவிக்க முடியாத ஒரு சூழல்கள் உங்களுக்கு ஏற்பட்டு போச்சு. அது கடந்த மாதம் 18ஆம் தேதி வரலுமே இந்த விதிகள் தாங்க. ஆனால் கடந்த மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு இந்த குரு பகவான் பயிற்சியானது மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒன்றுன்னு சொல்லலாம். ஆனால் தெளிவாக சொல்ல வரேங்க, உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஜாதக ரீதியான ஒரு சில பிரச்சனைகள் இன்னமும் இருந்துட்டாலும் கூட இதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிம்ம ராசிக்காரர்களாம் முன்பு போல பட்டமரம் தொழிற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு. அது உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் இருக்கார். அதுவும் இந்த ராசிநாதனும் இதே மாதத்தில் சேர்ந்திருக்கிறார். அந்த வீட்டதிபதியும் அதோடு சேர்ந்திருக்கிறார். இந்த மாதிரி உண்மையான ஒரு அதிர்ஷ்டத்துக்கான மாதத்தை ஒருபோதும் நீங்களால் அனுபவிக்க முடியாதுன்றதை ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. ஏன்னா தன்னுடைய ராசிநாதன் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். அந்த 11ஆம் வீட்டதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானும் அந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார். தனக்கு 5ஆம் அதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் அவரோட சேர்ந்திருக்கார். குரு புதன் சூரியன்
சூரியன், 3 கிரகங்கள் லாபஸ்தானத்தில் விட்டுருக்குங்க. அப்போ எப்பொழுதுமே ஒரு மனிதனோட வாழ்க்கையில் 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் நின்றுட்டாலே அவனுடைய தசாபத்தி நடந்தால் அந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழை கற்றுக்கொள்ள கூடிய ஒரு மனிதன் அப்படின்றது சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த ஒரு காலகட்டங்கள் இந்த மாதத்தில் உதயமாக இருக்கு. இந்த மாதம் முழுவதுமே இந்த சிம்ம ராசிக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள், எது செய்தாலும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள், குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி, மன சந்தோஷங்கள், எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள். முக்கியமாக குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா சூரியன் ஆத்மகாரகன்ற விதிங்க, குரு பகவான் புத்திரகாரகன் அப்படின்ற விதிங்க. அப்போ ஆத்மகாரகனும் புத்திரகாரகனும் இணையும் காலகட்டத்தில், சார் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5-6 வருடம் ஆயிடுச்சு சார், குழந்தையே தரிக்கலை சார், எனக்கு குழந்தைக்காக வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த உள்ளங்களுக்கு தெளிவாக இன்றைக்கி வேணால் குறித்து வச்சுக்கோங்க. இந்த ஆணி மாதத்தில், அதாவது ஜூன் 15ஆம் தேதியிலேருந்து ஜூலை 16ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை தரித்தே தீரும். கண்டிப்பாக அந்த குழந்தையானது நீண்ட ஆயுளோடு நிறைந்த செலவத்தோடு பெற்றெடுப்பீங்கன்றது ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறாங்க. காரணம் என்ன? கிரகங்கள் ஒன்றிணையும் போது தான் இந்த விதிகள் நடக்குன்ற விதிங்க. அதனால் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்ருக்கு. அதனால் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. முக்கியமாக திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கூடி வரும். திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும். மன வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்குன்றவிதிங்க. அப்போ இதுக்கு முன்பாக பிரிந்து சென்ற கணவன்மனை உறவுகள் கூட இந்த மாதத்தில் ஒன்று சேரத்துக்கான ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. அதனால் நீங்கள் எதுவும் கவலையே கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதிர்ஷ்டத்துக்கான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு. அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக காத்துட்ருங்க அப்படின்ற மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. முன்பு எப்படி அதிகார பதவிகள், அதிகார வர்க்கத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்களோ, தனக்கு கீழே 4 பேரை வச்சு வேலை செய்தீங்களோ, தன் சொல் கேட்டு 4 பேர் நடந்தாங்களோ, அதே போல் உங்களோட தொழில் வளர்ச்சியும் மேலங்க போடு, உங்களோட சொல்லுக்கும் ஒரு பேர் புகழ் கிடைக்க போகுது அப்படின்றீங்க. அதனால் நீங்கள் எதுவும் கவலையே பட வேண்டிய அவசியம் கிடையாது. எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இன்னும் ஒரு 9 வருட காலகட்டங்கள் தொடரப்போகுது அப்படின்ற சொல்லலாம் கோச்சார ரீதியாக. அதே போல் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சி, முக்கியமாக தொழில் அதிபர்களாக இருந்துட்டிங்கன்னா கடந்த கால நிகழ்வுகளாக தொழிலில் மிகப்பெரிய ஏற்ற இறக்கங்களை சந்திச்சுட்டு இழப்புகளை ரொம்ப சந்திச்சிருக்கணும், கடன்கள் அதிகமாக வச்சுருக்கணுன்றீங்க. அப்படிப்பட்ட இந்த தொழில் அதிபர்களுக்கெல்லாம் இந்த நேர காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சிகள் மேலங்க போகுது. தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் சந்திக்க போகிறீங்க. அதுவும் முக்கியமாக வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வியாபாரமானது பன்மடங்கு பெருக போகுது. ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அந்த ஏற்றுமதி இறக்குமதியில் லாபங்கள் அடையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகுதுன்றீங்க. அதிலே குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஊரை விட்டு வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் வெளிநாட்டு குடியுரிமை வாங்கி அந்த நாட்டிலேயே செட்டில்ட் ஆகக்கூடிய அமைப்புகள், வருமானங்களும் பன்மடங்கு பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் வந்துட்டுருக்கு. இந்த மாதம் மட்டும் கிடையாதுங்க, 2025 ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலகட்டம் வரலும் இந்த அமைப்புகள் தான் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அதே போல் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஏதோ கடமைக்கு எங்களை வச்சுருக்காங்க சார், ஏதோ நான் வேலைக்காக இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நீங்கள் யார் அப்படின்றதை உணர்ந்து உங்களுக்கு பேர் புகழ் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு பதவி உயர்வுகளும் பாராட்டுகளும் குவியக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம். அரசாங்க உத்தியோகத்துக்காக இதை நோக்கி காத்திருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அரசாங்க உத்தியோகம் இந்த மாதத்தில் உங்கள் வீட்டின் வாயில் கதவை தட்டும், அரசாங்கத்தின் மூலம் ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் இருக்க போகுது அப்படின்றது சொல்ல விரும்புகிறேங்க. அடுத்தது இந்த நேர காலகட்டத்தில் 4ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் இதுக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடந்த ஒரு 6 மாத காலமாக நீசம் பெற்று உட்கார்ந்து இருந்தாருங்க. அப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துல நீசம் பெற்றார். 4ஆம் இடம் தான் வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ 4ஆம் அதிபதி நீசம் பெற்று உட்கார்ந்திருந்தால் எல்லா விதத்துலையும் தடை தாமதங்கள் ஏற்பட்டு போயிருக்கும். ஆனால் இந்த ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த செவ்வாய் உங்களோட ராசிலேயே வந்து உட்காந்துருக்கார். சூரியனோட ராசியான சிம்ம ராசிலேயே செவ்வாய் உட்காந்துருக்கிறதுனால 4ஆம் இடம் வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகங்கள்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்குமான உகந்த காலகட்டங்கள். பழமையான வண்டி வாகனங்கள் வித்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டுன்றதுங்க. அதனால் இந்த மாத காலகட்டங்கள் ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்ததாக இருக்குது. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் படிப்பில் ஒரு அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் உருவாகும். குடும்பத்தில் ஏதோ சுப நிகழ்வுகள் செய்ய போகிறீங்க. ஏன்னா குடும்பஸ்தானத்தில் சுகாதிபதி வந்து உட்கார்ந்திருந்தால் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய காலகட்டம் உருவாகும். சுபகாரியங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். வீடு மனை வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்ந்து குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்வதற்கான ஒரு உன்னத காலகட்டங்கள் உருவாயிடுச்சுங்க. அதே போல் சிம்மராசிக்காரர்கள் ஒரு
வயது கடந்த நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா முன்பு போல் என்னால் இருக்க முடியலையே சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னையே நானே பார்த்துக்கொள்வது கஷ்டமாக இருக்குது, உடல் ரீதியான தொந்தரவுகள் மன ரீதியான குழப்பங்கள் இருந்திருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு மன சோர்வுகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் பொலிவு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகுதுங்க. அப்போ தெளிவான மனநிலைமை பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுது. ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கனால தெளிவான மனநிலைமைகள் உங்களுக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலையப்பட வேண்டாம், சீரும் சிறப்புமாக இருப்பீங்க. அதே போல் வெகு நாட்கள் நானும் திருமணத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கேன் சார், திருமணமே நடக்க மாட்டேங்குது சார், காரணம் என்ன இப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு பெண்ணும் பையனும் நாங்கள் விரும்பிட்டு இருக்கோம் சார், எங்கள் குடும்பத்தில் சொன்னால் பிரித்து வச்சுருவாங்க போல தெரியுது, எனக்கான காலகட்டம் இருக்கா அப்படின்னாக்கா 5ஆம் அதிபதி இந்த நேரத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கனால 2 குடும்பத்தினரையும் சொன்னீங்க அப்படின்னாக்கா அந்த 2 குடும்பத்தோட சம்மதத்தோடையும் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக சூரியன் புதன் குரு இணைவு இருக்கிறது கண்டிப்பாக குழந்தை பேருக்கான ஒரு அமைப்பு சொல்லியிருக்கேன். குழந்தை பேருக்கான விதிகளை ஏற்படுத்திங்க. கணவன் மனைவி உறவுகள் தள்ளி இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் ஒன்றிணைந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு உண்டு. மருத்துவத்தை நாட வேண்டிய அவசியங்கள் இருக்காதுன்ற விதிங்க. எதிரி தொல்லைகள் உங்களுக்கு முக்கியமாக எதிரிகள்லாம் உங்களை பார்த்தாவே அஞ்சு ஓடுவாங்க. ஆனால் கடந்த ஒரு 2018ஆம் ஆண்டிலிருந்து இந்த நேர காலகட்டம் வரும் எதிரிகள் உங்களை ஏற்றுன்னு பேசக்கூடிய அளவுகளுக்கு வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள்லாம் இனிமேல் உங்களை விட்டு விலகி ஓடுறதை பார்க்க முடியும். எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அது தும்சம் செய்யக்கூடிய அளவுகளுக்கு வலிமை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகிடுச்சுன்றீங்க. அதனால் இனிமேலுக்கு கடன் பிரச்சனைகள் நோய் பிரச்சனைகள் எதுவும் கிடையாது, பொருளாதார வளர்ச்சிகள் உண்டு, லாபங்கள் உருவக்கூடிய காலகட்டம் உருவாதுன்றீங்க. அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சல இந்த மாத காலகட்டம் சரியான ஒரு காலகட்டமாக இருக்குது. அது 2026 ஜூன் வரலும் வளர்ச்சிக்கான காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.